இவர் சின்ன மருமகள் எப்பறமோ தமிழ் செல்வி வந்து எந்த ஒரு தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுறாங்க. எக்ஸாமும் நல்லபடியாக எழுதிடுறாங்க. பாட்டிக்கு நன்றி சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நல்லபடியாக எழுதிருக்க மாட்டேன்றாங்க. அபி எல்லாமே நீ பட்ட கஷ்டம் தான்மான்றாங்க. நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எழுதியிருக்க, இதுக்கு நான் என்ன உதவி பண்ணுன்றாங்க. இல்லை நீங்களே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நல்லபடியாக எழுதிருக்க முடியாது இல்லையான்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் நானால இல்லைன்றாங்க. நீ பட்ட கஷ்டம் நீ பண்ணதான் எல்லாத்துக்குமே காரணம். எப்பவும் நீ நல்லபடியா இருப்ப சரியா, நீ எந்த காரணத்தை கொண்டோ நீ கவலைப்படாதமான்றாங்க. உன்னை நினைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கவலையா இருக்கும். ஆனா இப்ப நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதிருக்கன்னு சொல்லி பாட்டி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப தாமராங்க வந்து அம்மா என்ன இது எக்ஸாம் அதிதன்னு பேசிக்கிட்டீங்க அப்படின்றாங்க. ஐயோ இந்த நொல்ல கண்ணு கேட்டுருச்சா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இப்ப என்ன பண்ணி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்ட்டு எக்ஸாம் எங்க பேசிக்கிட்டோம் நாங்கன்றாங்க. குழந்தைய நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி பேசிக்கிட்டோன்றாங்க. ஸ்கேன் பண்றது தான் கூட்டிட்டு போகணுன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே இருக்க சொல்லிட்டு அப்புறம் வந்து இது மாதிரி சேதுபடி அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அந்த பொண்ணு கர்ப்பமா இல்லைன்னு சொல்றாங்க. கேட்டோன்னே அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.